ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. நித்திய வாழ்வு. மிகுந்த செல்வங்களை உடைய ஒரு வாலிபன் நித்திய வாழ்வை பெற விரும்பினான். எனவே இயேசுவிடம் வந்தான். அதற்காக எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். அவரோ செல்வங்களை விற்று ஏழைகளுக்கு கொடுத்துவிட்டு தம்மை பின்பற்றி வர சொன்னார். அதனை ஏற்றுக்கொள்ள இயலாத அந்த வாலிபன் துக்கத்துடனே திரும்பி போனான். அவன் நித்தியமான வாழ்வினை பெற சில நன்மைகளை செய்ய தயாராக இருந்தான். அதாவது சில நன்மையான செயல்களை செய்து நித்திய வாழ்வினை பெற விரும்பினான். இயேசுவோ தம்மை பின்பற்றி வருவதால் மட்டுமே அதனை பெற முடியும் என்று தெளிவாக சொன்னார். ஆம், இயேசு கிறிஸ்துவின் சீடர்களாக மாறி அவரோடு ஐக்கியம் கொண்டு தினமும் அவரை பின்தொடர்ந்து வாழ்ந்தால் மட்டுமே நித்திய வாழ்வினை பெற முடியும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. செயல்களால் மட்டும் அது முடியாது. நாம் இயேசுக்கு ஏற்றபடி அவருடைய வழிகளில் நடவாமல் கூட பல பக்தி பூர்வமான நல்ல காரியங்களை செய்ய முடியும். ஆனால் தேவன் ஒருவர் எவ்வளவு நல்லதை செய்தார் என்பதை விட எவ்வளவு தூரம் தம்முடைய பாதையில் அவர் நடந்தார் என்பதையே முதலில் பார்க்கின்றார். சிலர் திடீரென்று ஆன்மீக உணர்வடைந்து பலவித நன்மைகளை செய்ய முன்வருவது உண்டு. ஊழியங்களுக்கு உதவி செய்தல், தான தர்மங்கள் செய்தல், சபை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளுதல், ஜெப கூட்டங்கள் நடத்துதல் போன்றவற்றில் தீவிரமாக ஈடுபடுவதுண்டு. இவையாவும் நல்லதே. ஆனாலும் இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்தல், இயேசுவின் பாதையில் நடக்க முன்வருதல், அவரோடு நெருங்கிய ஐக்கியம் கொள்ளுதல், அவர் வாழ்ந்தது போலவே வாழ்வதற்கு ஆர்வம் கொள்ளுதல், அவருக்காக நிந்தை அவமானம் சகித்தல் போன்ற தெய்வீக அனுபவங்களுக்குள் தங்களை ஈடுபடுத்தி உயர்ந்த லட்சியத்தை நோக்கி ஓடவில்லையே நித்திய வாழ்வை பெற முடியாது. சிலர் கர்த்தருடைய பணிகளுக்காக மிக தாராளமாக கொடுக்கின்றனர். அவ்விதமான தாராள சிந்தையை தேவன் கனப்படுத்தி அவர்களின் கையின் பிரயாசங்கள் மேலும் மேலும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என எல்லோருமே விரும்புவார்கள். ஆயினும் தேவனுடைய விதி வித்தியாசமாக இருக்கிறது. தாராள சிந்தையை விட தம்மை உண்மையாய் பின்பற்றுவதையே கர்த்தர் விரும்புகின்றார். கர்த்தருடைய வழியில் நடந்து அவருக்காக கொடுப்பதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை கொண்டு வரும் என்பதே வேத நியதி. நாம் பலவித நன்மையான காரியங்களை மட்டும் செய்து கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை எதிர்பார்ப்பது அவருடைய தெளிவான வேத ஆலோசனைகளை அலட்சியப்படுத்துகின்ற ஒன்றாகும். சிந்தனைக்கு, கர்த்தருடைய ஆசீர்வாதம் வாரி வாரி வழங்குவதில் அல்ல, அவருடைய வழிகளில் நடப்பதாலேயே அது வருகின்றது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் வாரி வாரி வழங்குவதில் அல்ல, அவருடைய வழிகளில் நடப்பதாலேயே அது வருகிறது.